டேய் தம்பி, நீ உட்காருடா. எதுக்கு இப்ப எந்திரிச்சிட்டு இருக்கப்பா? கம்மல் இருங்கப்பா. எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, உட்காரு சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன் சரோசா, எந்த நேரத்துல எதை பேசணும்ன்ற அறிவு கூட உனக்கு இல்லையா? ஏமா, நீயும் ஒரு பொண்ணு தானே. கல்யாண மேடைக்கு வந்து ஒரு பொண்ணு காணலன்னு நாங்களே நெருப்ப வயிற்றுல கட்டிட்டு இருக்கோம். நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்க. நான் என்ன தப்பாவா சொன்னேன்? ஏற்கனவே உங்க வீட்ல ஒருத்தி ஓடுகாலி இருக்கா, இதுல அடுத்து இன்னொருத்தி. இதுல என்ன நான் தப்பா சொல்லிவிட்டேன்? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசணும் வையி, நாக்க இழுத்து வச்சு அருவாமனையில் வச்சு ஆச்சு விடுவேன் பாத்துக்க. கீரை ஆயிர மாதிரி என்ன அடி வார்த்தை பேசிக்கிட்டு இருக்க? இங்க பாரு உமா, ஏன் புள்ளடி, ஏன் புள்ள. அவ ஒரு காலமும் இந்த தப்ப பண்ண மாட்டா. வாய் இருக்குன்றதுக்காக என்ன வேணாலும் பேசலாம்னு நினைக்காத. நான் என்ன தப்பா சொல்லிவிட்டேன்? ஆத்தடி அத்தா, என்கிட்ட வந்து கட்டிக்கிட்டு வாரீங்க குடும்பமே சேர்ந்துக்கிட்டு. நேரம் இல்லாத நாக்கு இப்படியும் பேசும் அப்படியும் பேசும். அது சரியால இருக்குது. ஏக்கா, இவளையெல்லாம் யாரு பத்திரிக்கை வச்சு அழைச்சா? இவளா கல்யாணத்துக்கு வரல, மொய் வைக்கலன்னு இப்ப நம்ம என்ன அழுதோமா? போய் யார கல்யாணத்துக்கு கூப்பிடணுன்ற விவசாயே இல்லாம கூப்பிட்டு வச்சிருக்கீங்க. ஆமா, எங்களுக்கு ஆசை பாரு, இவ வீட்டு கல்யாணத்துல வந்து உட்காந்துக்கிட்டு நாங்க பார்க்கணும் வைக்கணும்னு. எனக்கு இந்த தலையெழுத்து வெங்காயமா ஏதோ கூப்பிட்டீங்கன்னு வந்தேன். அதுக்கு நீங்க வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுவீங்க, நான் என்ன பொத்திக்கிட்டு இருப்பேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ? இங்க பாருங்கடி, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுறீங்கன்னா அம்பிட்டு தான் சொல்லிவிட்டேன். உண்மையை சொன்னா குத்தமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கத்தானே செய்யும். ஐயோ, கொஞ்ச நேரம் எல்லாரும் அமைதியா இருக்கல. எதுக்கு இப்படி எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? இப்போ உமாவை காணோம், அதுக்கு என்ன வழின்னு பாப்போம். தம்பி, நாங்க பாக்குறோம்பா, பாக்குறோம். நீங்க கோவப்படாதீங்க. சம்மந்தி, ஏற்கனவே பரிசம் போட வர நேரத்திலேயே உங்க பொண்ணை காணல. அப்பயே சரின்னு எங்களுக்கு பக்குன்னு இருந்துச்சு. சரி, பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் தான் நிம்மதியா இருக்குன்னு நினைச்சோம். இப்ப இப்படின்னு சொல்றாங்க, எங்களுக்கு பயமா இருக்கு சம்மந்தி. ஐயோ, நீங்க பயப்படாதீங்கப்பா. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. புள்ள இங்கதான் பக்கத்துல எங்கேயாவது போயிருப்பா. அதான் நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க. ஆமா, ஒண்ணும் தெரியாத பாப்பா ராத்திரி போட்டாலும் தாப்பா. யாரே, நல்ல குடும்பத்துல பிறந்த எவனும் பொட்ட பிள்ளைங்க மேல கை வைக்க மாட்டான். அதனாலதான் பொறுத்து போய்கிட்டு இருக்கேன். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுறேன்னா அப்படித்தான் சொல்லிவிட்டேன். மாமா, ஆடுற மட்ட ஆடி கறக்கணும், பாடுற மட்ட பாடி கறக்கணும். மாமா, இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் அடிச்சுதான் விரட்டணும். வீட்டுக்குள்ள விட்டது நம்ம தப்பு. என்ன இவ்வளவு தூரம் பேசுறீங்க? பொண்ணு ஓடி போனது தெரியக்கூடாதுன்னு தானே? இங்க பாருங்க, வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க. எங்க உமா ஒன்னும் அப்படியெல்லாம் கிடையாது. உன் உடம்புல ஓடுற ரத்தம் தானே அவ உடம்புல ஓடும். கேளுங்க, என்னங்க வார்த்தை பேசிட்டு இருக்கீங்க நீங்க? ஐயோ தம்பி, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது தம்பி இந்த குடும்பத்தை பத்தி. இந்த குடும்பம் சரியான ஆளுங்க தெரியுமா? இப்படிதான் முதல்ல கல்யாணம்னு பேச்சுவார்த்தை எடுத்து எல்லாம் பண்ணோன்னு இவ ஓடி போனா. இப்ப அதே மாதிரி அந்த பிள்ளையும் ஓடி போயிட்டா. குடும்பத்துக்கே இது வழக்கம் தான். உங்களை மாதிரி பசங்க தான் பாவம் இந்த குடும்பத்தால நம்பி நம்பி ஏமாந்து மணமேட வரைக்கும் வந்து இப்ப கல்யாணம் நின்று போச்சு. இனி அவ சந்தோஷமா யாரையாவது கூட்டிக்கிட்டு ஓடி இருப்பா. இப்ப நீங்க தான்ப்பா அதோ கதி ஆகணும். இம்புட்டு செலவு பண்ணி கல்யாணம் நின்று போச்சு. வாய் மூடுன்னு சொன்னேன். ஏன் வாயை மூடுறது இருக்கட்டும், முதல்ல ஊர் வாயை போய் மூடு. ஏங்க, இவ்வளோ மாதிரி ஆளுங்க கிட்ட எல்லாம் நம்ம பேசி புரிய வைக்க முடியாதுங்க. புரிய வைக்கிற ஜென்மங்க கிட்ட பேசலாம். இந்த மாதிரி கழுசடைங்க கிட்டலாம் பேசவே முடியாது. நம்ம முதல்ல போய் பொண்ணை தேடி கொண்டு வந்து இங்கே நிறுத்துவோம். எனக்கு நம்பிக்கை இருக்கு, என் உமா என்னைக்கு தப்பான முடிவை எடுக்கவும் மாட்டா. அவகிட்ட எந்த தப்பான பழக்கமும் இல்லை. வாங்குங்க, நம்ம போவோம். இங்க பாரு, வாய் இருக்குன்றதுக்காக என்ன வேணாலும் பேசலாம்னு நினைக்காத. நீயும் ஒரு பையனை பெத்து வச்சிருக்க. நாளைக்கு உன் பையனுக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்போது தான் அந்த வலிய வேதனை என்னன்னு புரியும். புள்ள பெத்து வச்சிருக்கேன். என் புள்ள சொக்க தங்கம். சொக்க தங்கமா இல்ல ஒண்ணுத்துக்கு உருப்படாத தகரமானு தெரியும். நானும் உன்னை ஆதியில இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா என் குடும்பத்து மேல உனக்கு இம்புட்டு நியாயம் வச்சகனே தெரியல. உனக்கு அப்படி என்னதான் நாங்க பாவம் பண்ணோம்? எதுக்கு என் குடிய கெடுக்கணும்னு நீ இம்புட்டு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்க? ஏமா இப்படி பண்ற? உன் கால்ல விழுகிறேன். தயவு செஞ்சு நீ எதுவும் பேசாத. உன்னையெல்லாம் கல்யாணத்துக்கு கூப்பிட்டதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணிட்டேன். கூட்டிட்டு வந்திருக்காங்களே, ஒரு பொண்ணு பிள்ளைய காணலையே, தேடி கண்டுபிடிச்சு அந்த கல்யாணத்தை நடத்தி வைப்போன்னு இல்லாம இப்படி வாய்க்கு வந்தபடி பேசி இப்படி சேத்த வாரி இறக்கிறியே. நீ எல்லாம் ஒரு பொண்ணா? உனக்கு மனசாட்சின்னு இருக்கா இல்லையா? நான் என்ன பண்ணேன்? உண்மையா சொன்னேன். நீ ஒரு வெங்காயத்தையும் சொல்ல தேவையில்லை. வாய் முடிக்கிட்டு போங்க. என்னது, உமாவை காணலையா? ஐயோ, இவ எங்க போயிருப்பான்னு தெரியலையே. என்ன, சாமியையும் காணோம்.
என்னடா இது, முதல்ல உமா கல்யாணம் பண்ணிட்டு நல்லபடியாக இருக்கட்டும், நான் அவளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொன்னான். அதையும் மீறி சாமி இந்த கல்யாணத்துக்கு வந்தான். இப்போ உமாவையும் காணோம், சாமியையும் காணோம். எங்கே போயிருப்பாங்க? ஒருவேளை உமாவை கூட்டிக்கிட்டு எதுவும் போயிட்டானா? ஐயோ. ஏய் கோகிலா, ஏய் என்ன சொன்னப்ப? என்ன சொன்னப்ப? இல்லையே, நான் ஒன்றும் சொல்லலை, நான் ஒன்றுமே சொல்லலை. பாரு, நீ பேசுனதெல்லாம் நான் தூரத்துல இருந்து கேட்டுக்கிட்டு தான் வந்தேன். இப்ப நீ என்ன பேசுன? இல்லை, நான் ஒன்றும் சொல்லலை, ஒன்றும் சொல்லலை. அரஞ்சேனு வையே, அம்பட்டு தான் சொல்லிவிட்டேன். சொல்லுடி, இப்ப நீ என்னடி சொன்ன? வெளிய என்ன ஒரே சத்தமா கிடக்குது. என்னம்மா கத்திட்டு இருக்கீங்க? அத்தை, நம்ம உமா காணாம போனதுக்கும் இவளுக்கு ஏதோ சம்மந்தம் இருக்கு அத்தை. என்ன சொல்ற? ஆமா அத்தை, உமாவை காணல நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம். அந்த நேரத்துல அவ சொல்லிக்கிட்டு இருக்கா, சாமியையும் காணோம் உமாவையும் காணோம், ரெண்டு பேரும் ஓடி போயிட்டாங்களா என்னமோன்னு பேசிக்கிட்டு இருக்கா அத்தை. நான் கேட்டுட்டு வந்து என்னடின்னு கேக்குறேன், வாயே திறக்க மாட்டேங்கிற அமுக்கு நீ. ஏய் சொல்லுடி. எனக்கு ஒன்றும் தெரியாது. இங்க பாரு, எல்லாரும் கோலவெறியில இருக்காங்க. புள்ளைய காணலன்னு. என் புள்ள எங்கன்னு சொல்லுடி, என் புள்ள எங்கன்னு சொல்லு. எனக்கு தெரியாது, எனக்கு சத்தியமா தெரியாது. யாரு நேத்தே என் பிள்ளைய காணல, அவ கேட்டா உன் கூட தான் போனேன் வந்தேன்னு சொன்னா. அப்பயே எனக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருந்துச்சு. இப்ப நீ சொல்றத பார்த்தா பயமா இருக்குடி. என்ன ஏதுனாலும் சொல்லிவிடு. என் குடும்பமான மரியாதையை வாங்கிடாதீடி, வாங்கிடாதீங்க. பாத்தீங்களா அவங்க புள்ள பேசுறத கேட்டீங்களா? என்னமோ என்கிட்ட சொன்னீங்க, நான் இத தப்பா சொல்லிட்டேன்னு. பாத்தீங்களா அந்த புள்ள அந்த சாமி பையலோட ஓடிட்டானா. ஐயோ, சத்தியமா சொல்றேன், எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. அவன் எங்க போனான்னு சத்தியமா தெரியாது. நான் இந்த கல்யாணத்துக்கு வரவேணுமே இருந்தேன். நீங்க எல்லாம் வற்புறுத்தி கூப்பிட்டதுனாலதான் தோழியோட கல்யாணம்னு வந்தேன். இப்ப கூட நாங்க வராம ஒதுங்கிதான் நின்னேன். எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. யாரே நீ சாமி மண்ணாங்கட்டின்னு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருந்த, என்னன்னு சொல்லுடி, சொல்லு. சாமி உமாவை விரும்புறான். என்னது? சாமி உமாவை விரும்புறானா? என்னடி சொல்ற? ஆமா, சாமி உமாவை விரும்புறான். அதனால அவ கையெல்லாம் கிழிச்சுக்கிட்டான். உமாவும் சாமியை விரும்புனா. அடி பாவிகளா, என்னடி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க? இதுக்கு தான் ஊரை சுத்திக்கிட்டு இருந்தீங்களாடி நீங்களா? ஏய், என் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியும். என் பிள்ளை ஒரு வாரம் வந்து தப்பு பண்ண மாட்டா. வாய்க்கு வந்தபடி சொல்லாதடி. நான் எனக்கு பிறந்த என் புள்ள மேல சத்தியமா சொல்றேன். என் புள்ள மேல நான் சத்தியம் பண்ணி சொல்றேன். உமாவும் சாமி விரும்பினாங்க. ஆனா சாமியும் உமாவுக்கு எப்ப கல்யாணம் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டானோ அப்பயே உமா மேல இருந்த பாசத்துல அவன் இந்த ஊரை விட்டே போகணும்னு நினைச்சான். மாப்பிள்ளையே அவங்க ஃப்ரெண்டுன்றதுனால தான் அவங்க ஃபோன் பண்ணி கூப்பிடவும் வந்தான். உமா போகணும்னு நினைச்சிருந்தா நேத்தே அவன் கூட போயிருக்கலாம். ஆனா அவ போகணும்னு நினைக்கவே இல்லை. இந்த குடும்பம் மான மரியாதை போயிடும், அதனால என் மனசுல இருக்க காதல் என் மனசோடையே போகட்டும்னு சொல்லி அவ இருந்தா. அதுதான் எனக்கு தெரியும். சாமியும் உமாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், அந்த மாப்பிள்ளையும் ரொம்ப நல்லவருன்னு தான் அவன் விட்டு கொடுத்துட்டு அவன் இந்த ஊரை விட்டு போறேன்னு இருந்தான். திடீர்னு நீங்க எப்படி சொல்றீங்க? இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. சிரிக்கும் அவளுகளை என் குடியை கெடுத்துட்டீங்களேடி, குடியை கெடுத்துட்டீங்களே. நீங்களாம் நல்லா இருப்பீங்களாடி, ஏண்டி எங்களை ஆன மரியாதையை வாங்குறீங்க? ஐயோ ஆண்டவனே, பொம்பளை பிள்ளைங்க உங்க மேல இருக்க நம்பிக்கை இல்லை தானடி நீங்க எங்க போனாலும் சுத்திட்டு வீடு வருவீங்கன்னு நம்பிக்கிட்டு உங்களை வெளியே அனுப்புறோம். ஆனா நீங்க ஏண்டி எங்களை இப்படி மான மரியாதையை வாங்கி இப்படி எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துறீங்க? பட்ட காலே படும் கெட்ட கொடியே கேளுன்ற கதையா? என் குடும்பத்துக்கு மட்டும் ஏன்னா இப்படி அடி விழுகுதுன்னே தெரியலையே. நாங்க யாருக்கு என்ன பாவம் பண்ணணும்? அந்த கடவுளுக்கு கண்ணு இருக்கா இல்லையா? ஏற்கனவே ஒரு தடவை அசிங்கப்பட்டு அவமானப்பட்டதுனாலதான் கல்யாண நாளே எனக்கு அம்பிட்டு பயம். இந்த கல்யாணத்தை நல்லபடியா எல்லாரும் முன்னாடி நடத்தி வச்சிடணும்னு பார்த்தா என் குடும்பத்துக்கு மறுபடியும் இப்படி ஒரு இடி விழுகணுமா? அத்தை அழாதீங்க அத்தை,
நீங்க நினைக்கிற மாதிரில ஒண்ணும் நடக்காது. நம்ம உமா அப்படியெல்லாம் போற ஆள்லாம் கிடையாது. ஏதோ வேற பிரச்சனையா இருக்கும். போறதா இருந்தா நேத்தே போயிருப்பாள்ல. இல்லம்மா, எல்லாம் நம்ப வச்சு ஏமாத்தி கால் தாக்கப்பட்டாங்கம்மா. எல்லாரும் என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்க. அவன் மேல நான் எம்பிட்டு நம்பிக்கை வச்சிருந்தேன் தெரியுமா? வீட்டோட கடைக்குட்டின்னு சொல்லி அவன் மேல ஆசத்தை கொட்டி வளர்த்தோம் எல்லாரும். ஒரு நாள் ஒரு பொழுது இந்த வேலை செய்ய அந்த வேலை செய்ய அவன் ஒரு வேலையும் செஞ்சது கிடையாது. அப்படியெல்லாம் வளர்த்ததுக்கு குடும்பத்துக்கு கொடுக்கற தண்டனையா இது? ஐயோ ஆண்டவனே, இனி நான் வெளியே எப்படி தலை காட்டுவேன்? ஆதியிலிருந்தே என் மான மரியாதை வாங்கணுனே நான் தவறுந்து புள்ள வெத்திருக்கேன் போலயே. ஐயோ ஆண்டவனே, ஊர்ல எல்லாத்துக்கும் தான் புள்ள பிறக்குது, எனக்கு வந்து பிறந்திருக்கு பாரு. இவன் கல்யாணத்தை நல்லபடியா நடத்தணும்னு சொல்லி அங்கிட்ட இங்கிட்டும் கடவுடம் பட்டு இவன் கல்யாணத்தை நடத்தணும்னு நான் செஞ்சதுக்கு இப்படி அசிங்கப்பட வச்சுட்டாளே சண்டாளி. அவளுக்கு நாங்க என்ன பாவம் பண்ணணும்? சோத்துல நஞ்சையா கலந்து வச்ச பாலை ஊத்தி வளர்த்ததுக்கு இப்படியா? ஏய் பாருடி, பெத்தவங்க அழறத பார்த்தா பச்சைக்கிட்டு எரியுதுடி. நீயும் ஒரு பிள்ளைய பெத்தவ தானடி. சொல்லுடி, சொல்லு, எங்கன்னு சொல்லு. அடியே வாயை திறந்து சொல்லுடி, சொல்லு. பெத்த வயிறு பச்சைக்கிட்டு எரியுதுடி, சொல்லுடி. ஐயோ அக்கா, சத்தியமா சொல்றேன்க்கா, எனக்கு தெரியாதுக்கா. எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லிட்டேன்க்கா. அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆரம்பத்தில் நான் சேர்த்து வைக்கணும்னு தான் நினச்சேன். ஆனால் உமா என் குடும்பமான மரியாதை எந்த இடத்துலையும் போயிடக்கூடாதுன்னு சொல்லி என் மனசில் இருக்க ஆசையை நான் பூட்டி வச்சுட்டு அவங்களோட ஆசைக்காக நான் இனி என் வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறேன்னு சொன்னாக்கா. அப்படியெல்லாம் அவன் போக மாட்டாக்கா. அவங்க அப்படியெல்லாம் போக மாட்டாங்கக்கா. அப்படி போக மாட்டாங்கன்னா எங்க போயிருக்காங்க? அந்த பயலையும் காணோம், இவளையும் காணோம். சொல்லுடி, சொல்லு. இல்லைன்னா அம்பட்டி தான் சொல்லிவிட்டேன், அடிச்சு துவைச்சு போடுவேன் எல்லாரும் சேர்ந்து. ஐயோ சத்தியமா எனக்கு தெரியாதுக்கா. எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லிட்டேங்க்கா. என் தாலி மேல சத்தியமா அவங்க போன இடம் தெரியாதுக்கா. எங்க போனாங்கன்னே தெரியாதுக்கா. பஸ் வரும்னு சொன்னாங்க, இங்கே நின்று பார்ப்போம். ராத்திரி ஆட்டோ பிடிச்சி வந்ததுனால எந்த இடம் என்னன்னு தெரியல. இங்கே நின்று பார்த்தா வரும்னு நினைக்கிறேன். சரி, ஆட்டோ எதுவும் வந்தால் கூட அதில் கூட ஏறி போயிடலாம். இந்நேரத்துக்கு கல்யாணம் நடந்திருக்கும். உமா கழுத்தில் அவர் தாலியே கட்டியிருப்பாரு. என்னதான் உமா கிட்ட உன் மனசில் நான் இருக்கேன் அந்த ஒரு வார்த்தை போதும் உமான்னு சொல்லியிருந்தாலும் உமாவை வேற ஒருத்தரோட பார்க்கறதுக்கு அந்த நிமிஷம் எனக்கு நரக வேதனையை விட மிகவும் மோசமாக இருக்கும். அதான் நான் வந்துட்டேன். ஓ காதலின் அவஸ்தை எதிரிக்கும் வேண்டாம், நரக சுகம் அல்லவா. இந்த பாட்டோட வரிகள்லாம் அப்போ புரியல. நம்ம காதலிச்சு அந்த பொண்ணு நமக்கு கிடைக்கலன்னு நினைக்கும் போது தான் இந்த பாடலோட வரிகள் கூட எவ்வளவு ஆயுதமாக இருக்குன்னு புரியுது. ஆனால் உமா, அவர் உன்னை நல்லா பார்த்துப்பாரு, அந்த நம்பிக்கை வேணா எனக்கு இருக்கு. நீ நல்லா இருக்கணும் உமா, நீ நல்லா இருப்ப, உனக்கு எந்த குறையும் வராது. நான் என்னால் ஒன்றும் மறக்க முடியாது தான். ஆனாலும் என்னைக்குமே நீ என் மனசில் ஒரு இடத்துல வாழ்ந்துக்கிட்டே இருப்ப. கல்யாணத்துக்கு அப்புறம் அவரோட அன்பால் நீ என்னை மறந்துடக்கூட செய்யலாம். ஆனால் நான் என்னைக்கு ஒன்று மறக்கவே மாட்டேன் உமா, மறக்கவே மாட்டேன். இப்போ அவள் வேற ஒருத்தருடைய பொண்டாட்டி. இப்போ அவளை பற்றி நம்ம நினைக்கிறது கூட ரொம்ப தப்பு, ரொம்ப ரொம்ப தப்பு. தம்பி கவலைப்படாதீங்கப்பா, நம்ம பொண்ணு எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம். எங்க மாமா கண்டுபிடிப்பீங்க? எங்க போய் கண்டுபிடிப்பீங்க? நம்ம ஊரா இருந்தா கூட பரவாயில்ல, இப்படி கல்யாணம் பண்ணணும்னு வந்த ஊர்ல போய் காணலன்னா பாக்குற 4 பேர் என்ன சொல்லுவாங்க? அது நமக்கு அசிங்கம். இந்த குடும்பத்துல இருந்து பொண்ணு எடுக்கணும்னு நினைச்ச பாவத்துக்கு அவங்களுக்கு இந்த அசிங்கம் தேவையா? அண்ணே என்னண்ணே பேசிக்கிட்டு இருக்க? நாங்கெல்லாம் இருக்கிறோம். அப்படி என்ன நம்ம தங்கச்சியை விட்டுருவோம்னு நினைக்கிறியா? எங்கிட்டு போனாலும் இழுத்து புடிச்சு கூட்டிட்டு வந்து கட்டி வைக்காம விட மாட்டேனே. என்னையா பேசுற? என்ன பேசுற? ஏற்கனவே அமுதாவோட இதுல நம்ம பட்டது பத்தாதா?
இப்படிதான் கூட்டிட்டு வரணும்னு சொல்லி படும் பிரச்சனை ஆகி போய் அந்த அம்மா தூக்க மாட்டி இறந்து எவ்வளோ பிரச்சனை. எதுக்குப்பா அதெல்லாம்? போனவ அப்படியே போகட்டும், விடுங்க. எல்லாம் தலையெழுத்தேன்னு சொல்லி அந்த குடும்பத்துல காலில் விழுவா எல்லாரும். மாப்பிள்ள, ஏன் மாப்பிள்ள நீங்க இப்படி பேசுறீங்க? தப்பு நம்மளா பண்ணணும் காலில் விழுகிறதுக்கு? அதுவும் இல்லாம என் தங்கச்சி யாரோட காலில் விழணுன்ற எந்த அவசியமும் கிடையாது. அவளை நாங்க அப்படி ஒன்றும் எல்லாரும் காலில் விழுற அளவுக்கு நாங்க வளர்க்கல. இல்ல மச்சான், எங்கேயும் தேடி கிடைக்கலன்னா அது என்ன பண்றது? விடுங்க மச்சான், நாங்கெல்லாம் இருக்கோம், அப்படியெல்லாம் விட்டுருவோமா? அதான் தம்பி வண்டி எடுத்துட்டா, அப்படி எங்க இருந்தாலும் சரி கண்டுபிடிச்சு தூக்காம விட மாட்டோம். அண்ணே, எதை பத்தியும் கவலைப்படாத, சரியா? பாத்துக்கலாம் அண்ணே. நம்ம தங்கச்சி எங்கேயும் போவாது, இந்த சுத்து வட்டாரத்துக்குள்ளதான் இருக்கும். எங்கிட்ட இருந்தாலும் கண்டுபிடிச்சு தூக்கி இழுத்துட்டு வாரண்ணே. வந்துட்டு கட்டிக்கலன்னு சொல்லிட்டா என்னப்பா பண்றது? இதுக்குதான் சொல்றது மாப்பிள்ள, 1000 தான் இருந்தாலும் நம்ம கல்யாண விஷயத்துக்கு ஒரு தடவை 100 தடவை யோசிக்கணும். பொம்பளை பிள்ளைங்க கிட்ட வாக்கு நம்ம கேட்கணும்னு. நம்ம இஷ்டத்துக்கு முடிவெடுத்தா இப்படிதான். மாமா, நான் கேட்காம இருப்பேன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இத்தனை வருஷம் அவ கல்யாணம் வேண்டாம் 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 வேண்டாம்னு தலையால அடிச்சுக்கிட்டா. அதனாலதான் சரி சின்ன பிள்ளை அப்படின்னு விட்டுட்டோம். அதுக்குன்னு காலத்துக்கும் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம இருக்க முடியுமா? அவ இந்த மாப்பிள்ள தான் பிடிச்சிருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா கூட அவங்க குடும்பத்துல நம்ம அளவுக்கு வசதி இல்லைனாலும் நான் கஷ்டப்பட்டு என் தலையை அடகு வச்சாலாவது அவளுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிருப்பேன்னு அதை கூட சொல்லாம மூடி மறைச்சல. 1000 தான் இருந்தாலும் என் வளர்ப்புல நான் எங்கேயும் தப்பு பண்ணது இல்லைங்க. நம்ம உமா இங்கேதான் பக்கத்துல எங்கேயோ இருக்க மாதிரியே எனக்கு தோணிக்கிட்டு இருக்கு. அவ ஏதோ பிரச்சனையில இருக்க மாதிரி தோணுது. அவ ஓடியெல்லாம் போற ஆள்லாம் கிடையாதுங்க. ஏற்கனவே நம்ம குடும்பத்துல ஓடி போனதுனால எவ்வளோ பிரச்சனைன்னு அவ எல்லாத்தையும் பார்த்துருக்கா பக்கத்துல இருந்து. அவ அப்படி ஒரு தப்பை பண்ண மாட்டாங்க, பண்ண மாட்டா. அப்படி பண்றவளா இருந்தா நேத்தேல போயிருப்பா. அப்படித்த நேரம் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்கவா செய்வா. எல்லாரும் மனசு ஆறுதல் படுத்துறதுக்காக என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா பொண்ணு மட்டும் வராம இந்த ஊரை விட்டு நம்ம போக முடியாது. அது எம்பிட்டு அசிங்கம் தெரியுமா? நம்ம குடும்பத்துல தேடி தேடி வந்து பொண்ணு எடுத்து அவங்களுக்கு இவ்வளவு பெரிய அசிங்கத்தை தேடி வச்சுட்டு போறது நினைச்சா நரக வேதனையா இருக்கு. இதுக்கப்புறம் என் மனசுல உடம்புலயும் தெம்பு இல்லை. அவ கிடைச்சா பார்ப்போம், அப்படி இல்லையா இந்த ஊரை விட்டு போகணும்னா நான் செத்து புடமாதான் போகணும். என்னங்க என்ன வார்த்தை பேசுறீங்க? அண்ணே, இனிமே அந்த ஒரு வார்த்தையை பேசவே பேசாத சொல்லிட்டேன். உங்களை விட்டு எங்களுக்கு யாருங்க இருக்கா? யார் இருக்கா? எதுக்கு அந்த வார்த்தையை சொல்றீங்க? இல்ல ராணி, இல்ல. அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு மறுபடியும் அந்த ஊர்ல போய் காலடி எடுத்து வைக்க முடியாது. நான் வாழ்ந்த வாழ்க்கையே இந்த குடும்பத்துக்காக தான். இந்த குடும்பத்தில் உள்ளவங்களே புரிஞ்சுக்காத போது நான் எதுக்கு வாழணும்? எதுக்கு வாழணும்ன்ற அவன் மட்டும் கிடைக்கலன்னா நான் செத்து போனமாதான் போவேன் சொல்லிட்டேன். அண்ணி, அப்படியெல்லாம் எங்க அண்ணனை விட்டுற மாட்டேன். எங்க இருந்தாலும் சரி கண்டுபிடிச்சிட்டு தான் நான் இங்க வருவேன். இவ்வளவு நேரமா வரதுக்கு நானும் கல்யாணத்துக்கு போனா அந்த பையன் கூப்பிட்டுட்டான்னு சொன்னேன்ல. ஆடிக்கு வர சொன்னா அம்மாவாசைக்கு தான் வருவீங்க போல. ஐயோ, முன்னையே வந்திருப்பேன். வர்ற வழியில ஒரு வண்டி இடிச்சிட்டான். வண்டிக்காரன் இடிச்சிட்டானா? என்னங்க பார்த்து கூட வர மாட்டீங்களா? ஐயோ, நான் பார்த்து தான் வந்தேன். திடீர்னு இப்படி லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல திருப்பிட்டான். அவன் அப்படி போறானே, நீங்க பார்த்து வர மாட்டீங்களா? ஐயோ எம்மா, முன்னாடி ஒரு வேகத்துல நீ வேற வர சொல்லிட்டியே, விசேஷத்துக்கு வர போகணுன்றியே, வண்டி வேற எடுத்துட்டு வந்து கொடுக்கணுமேன்னு சொல்லிட்டு வந்துகிட்டு இருந்தேன். திடீர்னு அவன் இப்படி திருப்புவான்னு பார்த்தா டக்குன்னு இப்படி திருப்பிட்டாமா. நான் என்ன பண்ண முடியும்? அடிக்கடி பட்டுச்சா என்ன? ஆஸ்பத்திரிக்கு எதுவும் போனீங்களா இல்லையா? இல்ல, நான் அப்படியே வண்டி சாஞ்சிருச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன இந்த கண்ணாடி தான் உடஞ்சிருச்சு. அட கடவுளே, கண்ணாடி உடைஞ்சு போய் கிடக்குது. கண்ணாடி உடையிறது அபசகுணமாச்சே. அபசகுடம் தான். சொன்னா நீ திட்டுவேன்னு சொல்லி அங்கிட்டு போய் மாத்திட்டு வரலான்னு பார்த்தேன். கடை எதுவும் இல்லை. நீ வேற டைம் ஆயிடுச்சுன்னு ஃபோனை வேற அடிச்சிட்டு இருந்தேன்னு தான் எடுத்துட்டு வந்துட்டேன். இதுக்குதான் சொல்றது நீங்க பஸ்லயே போயிட்டு பஸ்லயே வாங்கன்னு. வண்டி எடுத்துட்டு போனாலே இப்படித்தான், எங்கிட்டாவது இடிச்சு விழுந்துக்கிட்டு வாரிக்கிட்டு வர்றது, இல்லைன்னா பொருளை உடச்சிக்கிட்டு வர்றது. இனி இதை மாத்தத்துக்கு எப்படி செலவாகும்? ஒரு நல்ல நாள் பெரிய நாளும் வெளியே போறது இப்படி கண்ணாடியை உடச்சிக்கிட்டு வந்தா போற காரியம் எப்படி நடக்கும் சொல்லுங்க பாப்பா? பையன் வேற ஊருக்கு போயிருக்கான். வேலைக்கு போற இடத்துல அவனுக்கு ஏதோ ஒண்ணுன்னு என்ன பண்றது? கண்ணாடி உடையாம பாத்துக்கிறது இல்லையா? நான் என்னமோ வேணும்னு போய் விட்டு உடச்ச மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க. என் பொல்லாத நேரமும் என்னமோ தெரியல. அவன் இப்படி போட்டுட்டு அப்படி திருப்பான்னு நான் என்ன கனவா கண்டேன்? உங்களுக்கு வாயிலன்னு வைங்களே, ஒண்ணும் பண்ண முடியாது.
முடியாது. ஒரு வேலையும் உருப்படி இல்ல பாருங்க. சரி விடு, நான் இன்னைக்கு மாத்திட்டு வந்து வைக்கிறேன். ஆமா, மாத்திட்டு வந்து கிழிச்சிங்க. நானே வாங்க இதுக்கு போயிட்டு மாத்தி எடுத்துட்டு வரேன். சரி. உமா உமா எங்க உமா இருக்க? எங்க இருந்தாலும் வந்துடு உமா. உமா, ஏற்கனவே நம்ம குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டுருச்சுடி. எங்க இருந்தாலும் வந்துடுடி உமா. நம்ம குடும்பத்தோட மான மரியாதையும் உன் கையில தான் இருக்கு உமா. உமா, ஐயோ கடவுளே, இந்த குடும்பத்துக்கு மட்டும் ஏன்னா இப்படி ஒரு கஷ்டம் வந்துகிட்டு இருக்குன்னே தெரியலையே ஆண்டவனே. பாவம் அழகு, அவன் இந்த குடும்பத்துக்காக அம்பிட்டு கஷ்டப்பட்டு கல்யாணம் வரும்போதெல்லாம் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு தான் நிற்கிறான். இந்த குடும்பத்துக்கு என்னைக்குதான் விடுப்பு காலம் வரும்னே தெரியலையே. பாவம்னு உனக்கு தெரியலையா சாமி? ரோடா காடு காடா தேடிக்கிட்டு இருக்காங்க. எங்க இருந்தாலும் அந்த பிள்ளை கிடைச்சிடணும்பா. மனசு கேட்கல. கல்யாணத்துக்கு வந்த இடத்துல இப்படியா நடக்கணும்? இப்படி ஆளுக்கு பிள்ளைய காணான்னு தேடிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது அவங்கள கண்ணுல காட்டிரு. அந்த பிள்ளைய அந்த பையனும் எங்க இருக்காங்கன்னு கண்ணுல காட்டிருப்பா. எங்க இருந்தாலும் வந்துருமா. ஐயோ ஆண்டவனே, நீ பிடிச்ச பையனையே நாங்க கட்டி வைக்கிறோமா. தயவு செஞ்சு வந்துருமா. உமா உமா. ஐயோ ஆண்டவனே, நான் பண்ணின பாவம் இன்னைக்கு என் தங்கச்சா இதே மாதிரி பாவத்தை பண்ண பார்த்துட்டாலே. ஐயோ, எங்க இருந்தாலும் வந்துடணும் சாமி. என் அண்ணன் வேற நான் செத்து போன மாதிரி இந்த ஊரை விட்டு போவேன்னு சொல்லுது. இதை விட கொடுமையான ஒரு வார்த்தைய எந்த ஒரு பொண்ணு கேட்க முடியாது. உமா, எங்க இருந்தாலும் வந்துருமா. நம்ம குடும்பத்துல உள்ளவங்களாம் பாவம், பொண்ணு அறியாதவங்க. நம்ம குடும்பத்துக்கு வந்துடுமா. உமா உமா. இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கூட அறிவுன்றதே இல்லை. மனசுல ஒருத்தன் இருந்திருந்தா வீட்டுல உள்ளவங்ககிட்ட சொல்லி இருக்க வேண்டியதானே. சொல்றதை விட்டுவிட்டு நிச்சயம் பண்ணும்போது கூட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா கூட இந்த பிரச்சனை இல்லை. அதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தா கூட இம்புட்டு தூரம் செலவு பண்ணி இம்புட்டு தூரம் வந்து அசிங்கம் பண்ணணுன்ற அவசியமாவது இல்லாம இருந்திருக்கும். இப்படி எல்லாம் கூடி வந்து வச்சு இப்படியா இந்த பிள்ளை அசிங்கப்படுத்திட்டு போகணும்? ஐயோ ஆண்டவனே, ஊர்ல உள்ளவங்க தான் இந்த குடும்பத்தை கஷ்டப்படுத்துறாங்கன்னு பார்த்தா இப்படி பிறந்த பிள்ளையும் இப்படியா கஷ்டப்படுத்தணும்? அப்பயே வேணும்னு சொல்லியிருந்தா இம்புட்டு தூரம் அவங்களும் பண்ணாமையாவது இருந்திருப்பாங்களே. இம்புட்டு தூரம் ஆளாக்கிட்டு போயிட்டாலே. ஐயோ ஆண்டவனே, என் அழகுக்கு இப்படியா ஒரு கஷ்டம் வரணும்? உமா, எங்க இருந்தாலும் வந்துருமா. எங்க இருந்தாலும் வந்துரு உமா. உமா உமா, வந்துடுமா. உமா உமா.